நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே போல் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அதே போல் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த லேண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெட்டியார் சத்திரத்தில் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற நாங்குவழி சாலையில் ரெட்டியார் சத்திரத்தில் கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக மெயின் ஃபோர்வேலேருந்தே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே நமக்கு இந்த லேண்டு வந்துடும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வாழை பயிரிட்டுருக்காங்க. இடையில கொஞ்சம் வேறு விவசாயம் பார்த்துருக்காங்க. நல்ல செம்மண் பூமியாக தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் வாழை எந்த அளவுக்கு காப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா மரமே நல்லா தார் போட்டுருச்சு. நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியாக தான் இருக்குது. நமக்கு நல்ல ஒரு தண்ணி வசதி இருந்தால் மட்டும்தான் வாழை வந்து விவசாயம் பண்ண முடியும். எல்லா மரத்துலையுமே தார் போட்டுருச்சு. நல்லா இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்லேயே அமைஞ்சிருது. இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டு மனை வேறு பிரிச்சுருக்காங்க. வாழை பயிரிட்டுருக்காங்க. அகத்தி கீரையும் ஒரு சைடு வந்து பயிரிட்டுருக்காங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இடத்துல வந்து இந்த பாருங்கள் பெரிய அந்த ஹச்டி லைன் மட்டும் இடையில சென்டரில் போகுது. நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பேசிக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஊருக்கு மிக அருகாமையில் தான் அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம அந்த ஊர் எங்கே இருக்குன்ற காமிச்சிடும். வாட்ரு பார்த்திங்கன்னா பைப்லைன் போட்டு இது வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. அது இல்லாமல் இடையில சொட்டு நீர் பாசனமும் போட்டிருக்காங்க. ஒரு பகுதி பார்த்திங்கன்னா வாழை வெட்டி எடுத்துட்டாங்க, இலைக்காமே அறுத்துட்டாங்க. இன்னும் ஒரு பகுதி ஃபுல்லாகவே இப்போ தான் வாழை தார் போட்டுக்கிருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ அங்கே நமக்கு தெரியுது பாருங்கள், அதான் வந்து ரெட்டியார் சத்திரம் ஊர். அங்கே அந்த ஒரு பெரிய பில்டிங் தெரிகிறது பாருங்கள், அதான் வந்து ரெட்டியார் சத்திரத்துக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம இருக்கோம். ஊருக்கு மிக அருகாமையில் தான் இருக்கோம். இந்த 3 ஏக்கருமே பார்த்திங்கன்னா 3 ஏக்கரில் ஒரு 2 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வாழை தான் பயிரிட்டுருக்காங்க. ஒரு ஏக்கர் அளவுக்கு பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை பயிரிட்டுருக்காங்க. கேணி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு 3 தென்னை மரம் இருக்குது. மரம் எல்லாமே அந்த தென்னை மரத்தில் நல்லா காப்பில் தான் இருக்குது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா செவ்வாழை போட்டிருக்காங்க. இன்னும் இது வந்து வாழை வந்து இன்னும் தாரே போடல. இப்போ தான் கண் இதாக இருக்குது. இன்னும் இது தார் போடுறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்து அளவுக்கு ஆயிரும். இப்போ நம்ம இந்த கேணி பார்க்குறோம் பாருங்கள். கேணியில் பாருங்கள் எவ்வளோ ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க. தண்ணி நல்லா மேலாவில் இருக்குது. நல்ல ஒரு நிலத்தடி நீர் உள்ள பகுதி தான். இப்போ இந்த தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா போர் கிடையாது. சொட்டு நீர் பாசனத்துக்காக போட்டதுலேருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலில் தானே சொட்டு நீர் பாசனம் போவோம். அது போக மீதி இருக்க தண்ணி தான் அப்படியே கிணத்துக்குள்ளே ஊற்றுது. கேணி மட்டும் பார்த்தீங்கன்னா பங்கு கிணறாக நமக்கு அமைஞ்சிடும். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு விலை வந்து 27 லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. நம்ம டைரெக்டாக ஓனர் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம விலை பேசி குறைச்சிக்கலாம். இடம் பிடிச்சதுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.